ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குவைத்தில் இந்த ரோட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குவைத்தில் யூட்டர்ன் எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி யூட்டர்ன் எடுக்கணும், அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த நடுவில் இருக்கிற ரோடு. இது ஜர்தான் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த யூட்டர்ன் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடு யூட்டர்ன் தான். ஸோ ரெண்டு பக்கம் யூட்டர்ன் போட முடியாது. அதாவது அந்த சைடில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வர வண்டிங்க அந்த சைட்லேருந்து யூட்டர்ன் அடிச்சுட்டு இப்படி போகிறது. இதே இப்போ இந்த லெஃப்ட் சைடில் வருது இல்லையா, இந்த லெஃப்ட் சைடில் வர வண்டிங்க இந்த இடத்துல யூட்டர்ன் போடக்கூடாது. ஸோ இது யூட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வளைவு மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ இது ஆப்போசிட் டைரக்ஷன். நம்ம வரப்போ நம்மளுக்கு அந்த யூ மாதிரி தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த யூ தெரியுது இல்லையா. ஸோ இந்த ரோட்லேருந்து வரப்போ இந்த யூ தெரிஞ்சுது அப்படின்னா இந்த இடத்துல யூட்டர்ன் அடிக்கக்கூடாது இந்த சைடில் வர வண்டிங்க. அதே அந்த சைடில் வர வண்டிங்க ஆப்போசிட் சைடில் யூ தெரியுது அப்படின்னா அவங்க யூட்டர்ன் அடிக்கலாம். ஸோ இது இருக்குது பாருங்கள், இந்த வண்டிங்க யூட்டர்ன் அடிக்குது இல்லையா. ஸோ அது யூட்டர்ன் அடிக்கலாம். இந்த சைடில் வர வண்டிங்க யூட்டர்ன் அடிக்கக்கூடாது. இங்கே வர வண்டிங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வர வண்டிங்களுக்கு யூட்டர்ன் அங்கே இருக்குது. நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இதுதான் நம்ம ஏரியாவோட நேம் போர்டு, நம்ம ஏரியாக்கான நேம் போர்டு. இது ரிஹாபு. இது 101வது தெரு. ஸோ இது அந்த தெருக்கான பேர் இங்கே கீழே போட்டிருப்பாங்க. தெரு பேர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம பேரே யூஸ் பண்ண மாட்டோம், நம்பர் யூஸ் பண்ணுவோம். அதுவும் மெயின் ரோடு நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். உள்ளே இருக்கிற நம்பர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரீட்டு இதெல்லாமே அந்த டெலிவரி பாய் வராங்க பாருங்கள், அவங்க இந்த நம்பர் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேர் அவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கே இருக்கிற பேருங்க எல்லாமே பெருசாக இருக்கும். அதனால் பேர் அதிகமாக யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. 60ஆம் நம்பர் ரோடு, 50ஆம் நம்பர் ரோடு, 45, 55 அந்த மாதிரி தான் நம்பருங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி நம்பர் போகும். ஸோ இது நான் இருக்கிற ரிஹாப் ஏரியா உள்ளார போகிற ரோடுங்க. இது பார்த்திங்கன்னா 1க்கு 4 இருக்கும். ஒரு ஏரியா மெயின் ரோடு வருது இல்லையா, இந்த மெயின் ரோடில் ரிஹாப் ஏரியாவில் என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு 4-5 ரோடு இருக்கும். அதே மாதிரி அந்த சைடில் போகிறப்ப ராபியாவில் என்ட்ரி ஆகிறதுக்கு 4-5 ரோடு இருக்கும். ஸோ ஒரு மெயின் ரோடு ஆகும். நடுவில் 2 ஏரியாவுக்கு நடுவில் ஒரு மெயின் ரோடு வரும். ஸோ இந்த மாதிரி தான் ரோடு டிசைன் இங்கே கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பாங்க இங்கே எல்லாமே. சரி வாங்க அந்த யூட்டர்ன் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் சைன் போர்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது இந்த சைடில் யூட்டர்ன் அடிச்சுட்டு ரிஹாப் உள்ளார ராபியா உள்ளார ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அது உள்ளார போகிறதுக்கான பெட்ரோல் பங்க் இது. ஸோ இது யூட்டர்ன் அடிச்சுட்டு போனால் டேரெக்ஷன் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அங்கே பக்கத்தில் போனோடனே லெஃப்ட்டு போகிறது ரைட்டு போகிறதுக்கு ஒரு சைன் போர்டு இருக்கும். ஸோ இது பென்சின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூட்டர்ன் போர்டு, யூட்டர்ன் அடிச்சுட்டு போனால் பெட்ரோல் பங்க் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிஹாபோட பெட்ரோல் பங்க் இருக்குது. அது ரைட் சைடில் வரும். அதுக்குமே ஒரு போர்டு ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சைன் போர்டுலாமே நம்ம பார்த்துட்டு இங்கே ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா யூட்டர்ன் போர்டு இங்கே இருக்குது இல்லையா. யூட்டர்ன் போர்டு எங்கே இல்லையோ அங்கே நம்ம குவைத்தில் யூட்டர்ன் அடிக்கக்கூடாது. ஸோ யூ போர்டு வச்சுருப்பாங்க, யூட்டர்ன் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம யூட்டர்ன் அடிக்கணும். ஸோ அதாவது இது அவுட்ரு சிட்டியிலேருந்து ரொம்ப மெயின் ரோடு இல்லாமல் கொஞ்சம் ஏரியாக்குள்ளே ரோடு. இங்கே கூட நீங்கள் சப்போஸ் தப்பு பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா கேமரா அங்கே இருக்காது. இதே நீங்கள் மெயின் சிட்டிக்குள்ளாரெலாம் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ஸோ ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்கும். ஸோ அந்த கேமரா அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா ஃபைன் அடிச்சிருவாங்க. இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் கேமரா இருக்காது. ஆனால் என்னென்னா இங்கே வர குவைத்திங்க யாராவது ஃபோனில் கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை டிராஃபிக் போலீஸ்க்கு அனுப்பி விட்டு உங்களுக்கு ஃபைன் வந்துடும். ஸோ இந்த இடத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது மற்றபடி ராங் டைரக்ஷனில் யூட்டர்ன் அடிக்கக்கூடாது. ஸோ யூட்டர்ன் போர்டு பார்த்துட்டு வந்தீங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் யூட்டர்ன் தெரியுதா, யூ ஷேப்பு. நம்ம வரப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி இருக்கும் யூட்டர்ன். ஸோ அந்த யூட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் போர்டு இருக்குது, போய் நிற்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் வண்டி வருதான்னு பார்க்கணும். வராத பட்சத்தில் நீங்கள் யூட்டர்ன் அடிக்கணும்.
யூட்டன் அடிக்கிறப்ப யூட்டன் அடித்து நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே இந்த ஃபஸ்ட்டு ரோடுக்கு வந்துடும். சரிங்களா, நம்ம ஊர் பிரகாரம் இது வந்து ஃபஸ்ட்டு ரோடு, இப்படி வரவே கூடாது. யூட்டன் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டு ரோடுக்கு தான் போகணும், அந்த சைடில் ரைட் சைடில் போகணும். இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட்டு, ஸோ லெஃப்ட்டு டேர்ன் பண்ணுறீங்களா, ரைட் சைடு ஹேண்டு, ஸோ அந்த லாஸ்ட்டு எண்டில் போயிட்டு அந்த ரோடில் தான் அப்படி தான் போகணும். ஸோ எடுத்தோடனே ஷார்ட் யூட்டன் எடுக்கவே கூடாது, ஷார்ட் யூட்டன் போடக்கூடாது, லாங் யூட்டன். ஸோ லாங் யூட்டன் தான் போட்டு அந்த ரோடை தான் பிடிச்சி அப்படி போகணும். ஏன்னா இந்த சைடில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் யூட்டன் அடிக்கிறீங்க அப்படின்னா யூட்டன் அடிச்சுட்டு இந்த ரோட்டில் வரணும், இந்த ரோட்டில் போகக்கூடாது. ஏன்னா இப்படி வர வண்டிங்க வந்து இந்த சைடில் வர வண்டிங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ஸோ அந்த மெயின் இதில் ஃபாஸ்ட்டாக வருவாங்க. யூட்டன் அடிச்சுட்டு இந்த ஓரத்தில் வந்து இப்படி தான் போகணும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரைட் சைடு லேன் வந்து தான் செகண்ட் லேனுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் லேனு ஃபாஸ்ட் லேனு, எப்பயுமே ஃபஸ்ட் லேன் வந்து ஃபாஸ்ட் லேனாக இருக்கும். ஃபஸ்ட் லேனுன்றது நடுவில் சென்டர் மீடியன் வருது இல்லையா, அந்த சென்டர் மீடியன் ஒட்டி வர ரோடு எல்லாமே ஃபஸ்ட் ரோடு. இந்த சைடில் வர ஓரமாக வர ரோடு வந்து செகண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே செகண்ட் ரோடை தான் ஃபாலோ பண்ணணும். செகண்ட் ரோடில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் பிரச்சனை கிடையாது. அதாவது லோ ஸ்பீடில் போகலாம், ஹை ஸ்பீட்லேயும் போகலாம், பிரச்சனை கிடையாது. அந்த ரோடுக்கு ஏற்ற ஸ்பீட் லிமிட்டில் நீங்கள் போய்க்கலாம். அதே நீங்கள் ஃபஸ்ட் ரோடில் போனீங்க அப்படின்னா போய்த்திங்க நிறைய பேர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க எல்லாமே வந்து அந்த ஸ்பீட் லிமிட்டை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் ரொம்ப ஸ்பீட் லிமிட்டை விட அதிகமான ஸ்பீடில் கூட வருவாங்க. ஸோ அதனால் அந்த ரோட்டில் யாருமே வந்து நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணாதீங்க. போகலாம், வண்டிங்க எதுவும் இல்லை, ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா தாராளமாக போகலாம். ஏன்னா அது வந்து ஃபாஸ்ட் லேனுன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஸ்லோ லேன். ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மலாக போய்க்கலாம். அந்த ரோட்லேயும் போகலாம், பின்னாடி வண்டி வரதான் நீங்கள் பார்த்துக்கிட்டே போகணும். யாராவது அதிக வேகத்தில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழி விட்டு நீங்கள் வந்து ரைட் சைடில் வந்தோன்னா அவங்க லெஃப்ட் ரோடில் அவங்க ஃபாஸ்ட்டாக போய்ப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த வீடியோவில் யூட்டனை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன்.